ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. பருப்பு பொடி பார்த்தோம். இப்போ ரசப்பொடி பார்ப்போம். 1 கொத்தமல்லி, 2 துவரம்பருப்பு, 3 கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பூனு. 4 வெந்தயம் அரை ஸ்பூன், 5 மிளகு 50 கிராம், 6 சீரகம் 25 கிராம், 7 காயம் பெருங்காயம் 1 மிளகளவு, 8 கறிவேப்பிலை சிறிது, 9 வற்றல் 5 இல்லைன்னா 7 நம்ம காரத்துக்கு தகுந்தது, 10 புளி 50 கிராம். செய்முறை: ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எண்ணெய் விடாமல் வறுத்து கரகரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும். இதை புளி சேர்த்துருந்தோம்னா சும்மா வெறும் தக்காளியை மட்டும் பிசைஞ்சு விட்டுட்டு இந்த பொடியை போட்டலாம். இப்போ புளி சேர்க்காமல் பொடி தயாரித்தால் ரசம் வைக்கும்போது எப்போதும் போல் தாளித்து புளியையும் தக்காளியும் நன்கு மசித்து அந்த கலவையில் ரசப்பொடி 1 அல்லது 1.5 ஸ்பூன் போட்டு வாணலியில் ஊற்றி நுரை வந்ததும் இறக்கணும். புளி சேர்க்காமல்னா புளியையும் தக்காளியும் சேர்த்து கரைக்கணும். புளி போட்டு நம்ம அங்கே அதிலே அரைச்சிட்டோம்னா புளியை போடாமல் வெறும் தக்காளியை மட்டும் மசித்து செய்யணும். பாய்.